ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். மனமேட்டிமை வெகு எளிதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் புகுத்திவிட்டு அது நிமித்தமாக நாம் அவனோடு கூட உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் தேவனுக்கு விரோதமாக செயல்படவும் நம்மை அவன் என்ன செய்கிறான்? உபாய தந்திரங்கள் தேடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் முறுமுறுக்கும் போதும் கர்த்தரை பரீட்சை பார்க்கும் போதும் அவரது பிரமாணங்களை மீறும் போதும் இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் நம்மை சேதப்படுத்தும்படி நாம் அவனுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை தியானித்தோம். ஏனென்றால் பாவமானது வாசற்படியிலே படுத்திருக்கும். எனவே இங்கே மனமேட்டிமை என்னிடத்திலே காணப்படக்கூடாது என்பதை சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆம், நன்மை இன்னதென்று உனக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த நன்மையை அறிந்திருக்கிற நீ ஏன் நன்மை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது கீழ்ப்படிதல், தெய்வீக சுபாவங்களிலே ஒன்றாகிய கீழ்ப்படிதல் என்னிடத்தில் இருக்கிறதா? திவ்ய சுபாவங்கள் நாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் கீழ்ப்படியாமல் என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதிர்த்து நிற்பேன் என்றால் நான் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறவனாக காணப்படுகிறேன். நன்மை என்னதென்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நீதி என்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, நாம் எதை வாஞ்சிக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, என்னுடைய சுய பலத்திலே நான் நிற்கின்ற பொழுது, என்னுடைய மாம்சத்தின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய பலனை சார்ந்திருக்கக்கூடாது, என் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருத்தல் கூடாது என்பதையும் நாம் தியானித்தோம். இன்று நாம் பார்ப்போம் என்றால், மோசம் போக்குகின்ற ஒரு சர்ப்பன்மை என்ன செய்கிறது? அதைத்தான் இன்றைய பிரசங்க வாக்கியத்தில் பார்த்தோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று சொல்கிறார். நம்மை மோசம் போக்குகிற சாத்தான் என்று சொல்லி இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் திவ்ய வாசகனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பு என்பதாக 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை எளிதில் மோசம் போக்கும்படி கையாளுகிற மிக லகுவான வழிமுறை ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? நம்மை மோசம் போக்குகிற அந்த காரியம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காதிருப்பதாகும். பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? மோசம் போக்குகிற பழைய பாம்பு என்னை என்ன செய்கிறது? தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. என்னை மோசம் போக்குகிற அவனுடைய ஆளுகைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தவனாக இருக்கிறேன். ஆகையினாலே அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்புக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனாக இருப்பாய் என்றால் உன் ஆண்டவர் உன்னை மன்னித்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன்னுடைய குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று பவுல் தன்னுடைய சாட்சியை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
கொரிந்து சபையில் இருந்த தேவ ஜனங்களில் ஒருவன் கொடிதானதொரு பாவத்திற்குள்ளான போது அந்த சகோதரனை சீர்திருத்தும் பொருட்டு அவனுக்கு ஒரு சிக்ஷை அளித்த அவர், அவன் சீர்திருந்திய பின்பாக அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி அந்த திருச்சபைக்கு எழுதுகிறார் இந்த கடிதத்திலே. அவ்விதம் செய்யாமற் போகிறவர்கள் சாத்தானாலே மோசம் போவார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுடைய ஜீவியத்திலே ஏதேனும் தவறுகளை காணும்போது அவர்களை அற்பமாக எண்ணுவதும், நம்மிலே அந்த தவறுகள் இல்லாததினால் நம்மை குறித்து நாம் மேன்மையாக எண்ணிக்கொள்வதும், நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிறேன் நான் பரிசுத்தன் என்று அவர்களுக்கு விரோதமாக நம்மை கர்வங்கொள்ள பண்ணி மோசம் போக்குகிற சர்ப்பத்தின் தந்திரமே இது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தர் வருமளவும் நாம் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் யாதொருவரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருப்போமாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளதே. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நமக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்யும் தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் நம்முடைய பரமபிதாவும் நாம் செய்யும் தப்பிதங்களை நமக்கு மன்னியாதிருப்பார். அதாவது அவரால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பாவ மன்னிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட இலவசமான அந்த பாவ மன்னிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பு ரத்து செய்யப்படும் என்ற வேதாகம சத்தியத்தை பிசாசு நன்கு அறிவான். ஆகையினாலேயே நமக்கு விரோதமாக தவறிழைக்கிறவர்களை நாம் மன்னியாதிருக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அவனுடைய இந்த உபாய தந்திரத்தை குறித்தும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம் போன்றவற்றை சேமித்து வைக்கும்படி நம்மை தூண்டுகிற சாத்தானுக்கு நாம் இடங்கொடாமல் தெய்வீக அன்பு, மன்னித்தல், சாந்தம் போன்ற நற்பண்புகளை உடையவர்களாக நம்மை காத்து கொள்ளுவோமாக. அப்படி இருப்போம் என்றால் நம் ஆவிக்குரிய ஜீவியமானது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். நம்முடைய பயணம் இனிதானதாக அமையும். சாத்தான் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தியானித்த இந்த தியானங்களில் ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் அவனுடைய தாக்குதலுக்கு இரையாகி இருப்போம் என்றால், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறவராயிருக்கிற கர்த்தரின் பாதத்தில் நாம் சரணடைவோம். சங்கீதம் 146:8 அதைத்தான் சொல்கிறது. பெருமையின் ஒரு சுவடாகிலும் நம்மில் காணப்படாதவாறு இன்றே நீ உன்னை தாழ்த்துவாயா? நீ உன் சுயபலனையோ மாம்சத்துக்கேற்ற போர் ஆயுதங்களையோ சார்ந்து கொள்ளாமல் தேவ கிருபையையே பற்றி கொள்ளுவாயா? பிறரை குற்றவாளிகளாக தீர்க்க துணியாமல் அவர்களது தப்பிதங்களை தாமதமின்றி மன்னித்துவிட தீர்மானிப்பாயாக. அவ்விதமாயிருப்போம் என்றால் யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவராகிய கர்த்தர் தாமே சேனையின் அதிபதியாக உன்னோடு இருந்து உன் யுத்தங்கள் அனைத்திலும் உனக்கு மகத்தான ஜெயத்தை கட்டளையிடுவார். உன்னை விழத்தள்ளும்படியான சாத்தானின் சதித்திட்டங்களும் உன்னை மோசம் போக்கும்படியான அவனது தந்திரங்களும் அவமாய் போய்விடும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, மோசம் போக்குகிற சர்ப்பமாகிய சாத்தான் ஆண்டவரே எங்களை எப்படி விழத்தள்ளலாம் என்று சொல்லி வஞ்சனையான காரியங்களை செய்வதிலிருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ள நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிலே காணப்படுகிற மனமேட்டிமை, எங்களிலே காணப்படுகிற மாம்சீக பலன், மாம்சத்தை சார்ந்திருப்பது, சுயபலனை சார்ந்திருப்பது, பிறரை மன்னிக்கும் சிந்தையற்றவர்களாக இருக்கிற இந்த காரியங்கள் எங்களிலே வளர்ந்து நெருக்கி எங்களை சீரழித்து விடாதபடி இருக்க ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஓடி வருகிறோம் ராஜா. மல்லாந்து படுத்திருக்கிற மோசம் போக்குகிற அந்த சர்ப்பம் ஆண்டவரே எங்களை தீண்டி விடாதபடி உம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.